மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சி டிஎம்கே ஃபார்முலா அப்படிங்கிறத கையில் எடுத்திருக்கு. மகாராஷ்டிரா முழுக்க பிஜேபிக்கு ஆதரவாக 70,000 பொதுக்கூட்டங்களை நடத்துறதுக்கு ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏக்நாத் ஷிண்டேவோட வளர்ச்சி மோடிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது மகாராஷ்டிராவில், மகாராஷ்டிராவோட தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஏகே பாலிடிக்ஸின் சிம்பிளிஃபைடு நிகழ்ச்சி. நான் அகிலன் கார்த்திகேயன். மகாராஷ்டிரா சட்டமன்றத்துக்கு வருகிற நவம்பர் 20 தேர்தல் நடக்குது. இதோட முடிவுகள் நவம்பர் 23 அறிவிக்கப்பட இருக்கு. இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல 2 பெரிய கூட்டணிகள், ஒன்று மகாயுதி பிஜேபி ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான என்சிபி, இன்னொரு பக்கம் மகா விகாஸ் அகாதி அப்படிங்கிற ஒரு கூட்டணி. அதில் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத் பவார் தலைமையிலான என்சிபி. இந்த 2 கூட்டணிகளுக்கு இடையே தான் மிகப்பெரிய போட்டி மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். இந்த தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான மகாராஷ்டிரா அரசு நிறைய புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான திட்டம் லட்கி பஹின் யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபாயை உதவித்தொகையா கொடுக்கறதுக்கான திட்டம். அதுவும் எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு தான் இதை அறிமுகப்படுத்துறாங்க. ஆனால் ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்குமான 5 மாதங்களுக்கு அட்வான்ஸாகவே அவங்க அந்த பெண்களுக்கு உதவித்தொகையை கொடுத்துட்டாங்க. மொத்தம் மகாராஷ்டிராவில் 4,60,00,000 பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதில் ஏறக்குறைய 2,36,00,000 பேருக்கு இந்த உதவித்தொகை அப்படிங்கிறது போய் சேர்ந்துருக்கு. அதுவும் 5 மாதத்துக்கான தொகையான 7,500 ரூபாய் அந்த பெண்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கேம் சேஞ்சராக இருக்கும். அது வரைக்கும் இந்த திட்டங்கள்லாம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் மகா விகாஸ் அகாதி, காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சரத் பவார் இருக்கக்கூடிய மகா விகாஸ் அகாதி தான் உறுதியாக வெற்றி பெறும். ஏற்கனவே நடந்து முடிந்த லோக்சபா எலெக்ஷன்லையும் அவங்க தான் பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதனால இந்த முறையும் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனால் ஏக்நாத் ஷிண்டே இந்த திட்டங்களை அறிவித்ததுக்கு பிறகு மகாயுதி கூட்டணி, அதாவது பிஜேபி, அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே இருக்கக்கூடிய அந்த மகாயுதி கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இப்ப பேசப்படுது. இந்த லட்கி பஹின் யோஜனா அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு மட்டும் ஏறக்குறைய 46,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்திற்கான விளம்பரத்துக்கு மட்டும் 200 கோடி ரூபாய் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரியும் அப்படிங்கிற சர்வேவை எடுத்தாங்க. அதில் 10ல் 8 பெண்கள் இப்படி ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது இப்போ தான் ஒரு மாதம் அல்லது 2 மாதத்துக்கு முன்பு தான் இந்த திட்டம் அறிவிக்கப்படுது. ஆனால் அதற்குள்ளேயே இந்த திட்டத்தை பற்றின தகவல் அந்த பெண்களுக்கு போய் சேர்ந்திருக்கு மகாராஷ்டிரா முழுக்க. அதாவது 10ல் 8 பேருக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரியுது, 10ல் 7 பேர் இந்த திட்டத்தால் பயனடைகிறாங்க அப்படிங்கிற சர்வே முடிவுகள் வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான மாற்றத்தை மகாராஷ்டிரா அரசியலில் கொடுக்கும் அப்படிங்கிற பேச்சு இப்போ எழுந்திருக்கு. காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையிலையும் இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கர்நாடக தேர்தலின் போதும் இதே மாதிரியான ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருந்தாங்க. மகாலட்சுமி யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் அறிவிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு 3,000 ரூபாய் வழங்கப்படும் உதவித்தொகை. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படிங்கிற வாக்குறுதியையும் காங்கிரஸ் இந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை வெளியானதுக்கு பிறகு, அதாவது அடுத்த நாளே மகாயுதி கூட்டணி எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு மாதம் 2,100 ரூபாய் வழங்குவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அதாவது இப்போ 1,500 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை 2,100 ரூபாயாக உயர்த்த போகிறோம் அப்படின்னு அந்த கூட்டணி அறிவிச்சிருக்கு. ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் இந்த திட்டங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் போட்டி போட்டுக்கிட்டு 2 கட்சிகளும் 2 கூட்டணிகளும் வழங்குறாங்க. ஆனால் உண்மையாகவே வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் யூனிட்ஸ், மகாராஷ்டிரா முழுக்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார மையங்கள், அரசு மருத்துவமனைகள், அதில் எந்த அளவுக்கு மக்கள் பயனடைகிறாங்க, மகாராஷ்டிராவோட அரசு பள்ளிகளில் எந்த அளவுக்கு கல்வி தரம் இருக்குது, அதுதான் இந்த மக்களுக்கான வெல்ஃபேராக இருக்க முடியும். மாதம் உதவித்தொகை கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உதவித்தொகை விலையேற்றத்தின் வழியாக திரும்ப அரசுகிட்டே தான் போய் சேருது, மக்களுக்கு எந்த பயன்பாடும் இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முழுக்க தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள். ஏற்கனவே சஞ்சய் காந்தி நிராதர் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்துச்சு. கைம்பெண்கள், விவாகரத்தான பெண்கள், ஆதரவற்ற பெண் குழந்தைகள், இவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 9,000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த சஞ்சய் காந்தி நிராதர் யோஜனா அப்படிங்கிற திட்டம் இருந்துச்சு. அதற்கான அப்ளிகேஷன் வாங்கினாங்க. 2021 வரைக்கும் தான் அந்த அப்ளிகேஷன் கிளியர் பண்ணப்பட்டுச்சு. அதற்கு பிறகு இந்த அப்ளிகேஷன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, இன்னும் கிளியரன்ஸ் வழங்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அடுத்தது ஸ்ராவன் பால் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் 65 வயதுக்கு மேலான முதியவர்களுக்கு
மாதம் 600 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறதுக்கான திட்டம் இது. அதற்கான அப்ளிகேஷனும் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. யாருக்கும் கிளியரன்ஸ் கொடுக்கல. ஆனால் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட இந்த லட்கி பாகின் யோஜனா திட்டத்துக்கு உடனடியாக அப்ரூவல் கிடைக்குது. அப்ளிகேஷன் எந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் வெரிஃபை பண்ணுறாங்களா என்னன்னே தெரியல. ஆனால் அப்ளிகேஷன் போட்ட உடனே அது கிளியர் ஆகிடுது, அவங்களுக்கு உதவித்தொகையும் கிடைச்சிடுது. இவ்வளவு வேகமாக நடக்கிறத பார்க்கும்போது இந்த திட்டமும் தேர்தலுக்கு பிறகு முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 2 திட்டங்கள் போலவே இந்த திட்டமும் முடங்குவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இது முழுக்க முழுக்க எலெக்ஷனுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு யுத்தி அப்படின்னு சில விமர்சகர்கள் சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் கோலாப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் பிஜேபி எம்பியான தனஞ்சய் மகாதிக் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. அந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறாருன்னா, இந்த திட்டம், இந்த லட்கி பாகின் யோஜனா அப்படிங்கிற திட்டம் நமது ஆட்சியால் கொண்டு வரப்பட்டுச்சு. இதை வாங்கிக்கிட்டு எந்தெந்த பெண்கள்லாம் எதிர்க்கட்சியினர் நடத்தக்கூடிய பிரச்சார கூட்டங்களுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க, அவங்களோட ஃபோட்டோஸை எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மிரட்டலை விடுத்திருக்காரு இந்த பிஜேபி எம்பி. அதாவது அரசு உதவித்தொகை பெற்ற பெண்கள் எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. அப்போ தேர்தலுக்கு பிறகு இந்த திட்டம் தொடருமா அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்தே கேள்விக்குறியாகுது. இந்த நிலையில் அடுத்த வருஷத்தோட RSS தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் முடியுது. அந்த RSSோட 100வது ஆண்டு விழாவின் போது RSSோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் RSS ஆதரவு பெற்ற ஒரு முதலமைச்சர் தான் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட RSS செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால மகாராஷ்டிரா முழுக்க ஏறக்குறைய 60,000 to 70,000 இடங்கள்ல RSS பிஜேபிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண போகுது. RSS மட்டுமல்ல, RSSக்கு துணை அமைப்பாக இருக்கக்கூடிய RSSோட நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், ஏறக்குறைய 65 அமைப்புகள் மகாராஷ்டிரா முழுக்க இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாங்க. டோர் டு டோர் கேம்பெயின் பண்ண போறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று பிஜேபிக்கு ஆதரவாக, பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவாக இந்த பிரச்சாரம் நடக்க போகுது. இந்த பிரச்சாரத்துக்கு சஜக் ரகோ அப்படிங்கிற பெயரும் வச்சிருக்காங்க. இந்த சஜக் ரகோ அப்படிங்கிற பெயர்ல தான் இந்த மகாராஷ்டிரா முழுக்க இந்த பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த பிரச்சார கூட்டங்கள்ல RSSோட முக்கியமான டார்கெட் யாருன்னா SC, ST மற்றும் OBC மக்கள். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது RSS பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்துச்சு. அவங்க பெரிய அளவில் பிரச்சாரத்துலலாம் ஈடுபடலை. ஆனால் இந்த முறை மகாராஷ்டிரா எலெக்ஷன் வரும்போது RSS ரொம்ப மூர்க்கமாக இறங்கி வேலை பார்க்குறாங்க. குறிப்பாக பிஜேபி தன்னந்தனியாக எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட மகாராஷ்டிராவில் RSS வேலை பார்க்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவேந்திர ஃபட்னாவிஸை மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் RSSோட நோக்கம். தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஏற்கனவே மகாராஷ்டிராவோட முதலமைச்சராக இருந்தவர். RSSோட மிகப்பெரிய சப்போர்ட் அவருக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் அந்த தேவேந்திர ஃபட்னாவிஸை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் மோடி தொடர்ந்து செயல்பட்டார். மோடி நினைச்சிருந்தா சிவசேனாவை உடைச்சு ஏக்நாத் ஷிண்டேவை இங்கே கொண்டு வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸையே அந்த இடத்துல முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம். ஆனால் தேவேந்திர ஃபட்னாவிஸ் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் மோடியோட நோக்கம். அத்வானியும் வாஜ்பாயும் சென்ட்ரலில் இருக்கும்போது மோடி அவர்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அந்த உதவிகள்லாம் ஃபட்னாவிஸ் மோடிக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தான் மோடியோட விருப்பம். எந்த நிலையிலையும் மோடிக்கு போட்டியாக, மோடிக்கு நிகராக ஃபட்னாவிஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல மோடி தெளிவாக இருக்காரு. மோடிக்கு 3 முக்கியமான பிஜேபி தலைவர்கள் மேலே தொடர்ந்து பயம் இருக்கு. 1 ஃபட்னாவிஸ், 2வது மத்திய பிரதேசத்தோட முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், 3வது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். இதில் மத்திய பிரதேசத்தோட முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானை தனது அமைச்சரவையிலேயே கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டாரு. அதனால மத்திய பிரதேசத்தில் புதிய முதலமைச்சர் வந்துட்டார். மகாராஷ்டிராவிலையும் ஃபட்னாவிஸை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிராவோட முதலமைச்சராக இருக்கக்கூடாது. வேணும்னா அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரட்டும், இங்கே ஏதாவது ஒரு துறைக்கு அமைச்சராக்குறேன் அப்படிங்கிற முடிவில் தான் மோடி இருக்காரு. ஆனால் RSS எப்படியாவது தேவேந்திர ஃபட்னாவிஸை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த 70,000 கூட்டங்களையும் நடத்த போகுது. எலெக்ஷனுக்கு பிறகு ஒருவேளை பிஜேபி பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சுன்னா அங்கே RSSக்கும் பிஜேபிக்கும் இடையில கடுமையான மோதல் ஏற்படும் அப்படின்னு தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலின் போது அமைதியாக இருந்த RSS இப்போ ஏன் திடீர்னு இவ்வளோ வேலை பார்க்குறாங்க, ஃபட்னாவிஸை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி RSS ஏன் இந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு மோடியே அதிர்ச்சியில் இருக்கிறதா தகவல்கள் வருது. இன்னொரு பக்கம் மோடிக்கு மேலும் தலைவலியை கொடுக்கறது ஏக்நாத் ஷிண்டே. ஏக்நாத் ஷிண்டே மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வரமாட்டார், அவருக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இருக்காது, அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கலாம் அப்படின்னு பிஜேபி தொடர்ந்து முயற்சி பண்ணுச்சு. ஆனால் ஏக்நாத் ஷிண்டேவோட பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அவரை முதல்ல முதலமைச்சர் ஆக்கும் போது யார் இந்த ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிற கேள்வி தான் எழுந்துச்சு. ஆனால் இன்றைய நிலைக்கு அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள்
மக்களை போய் சேர்ந்திருக்கு, குறிப்பாக பெண்களை போய் சேர்ந்திருக்கு. அதனால ஏக்நாத் ஷிண்டேவோட பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் முழுக்க உயர்ந்திருக்கு அப்படிங்கிற கருத்துகளும் வருது. இது பிஜேபிக்கு ஒரு தலைவலியை கொடுக்குது. ஏக்நாத் ஷிண்டேக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் அவர் பெரிய அளவில் வெற்றியை பெற்றுட்டாரு அப்படின்னா அவருடைய ஆதரவு இல்லாமல் மகாராஷ்டிராவில் பிஜேபியால் ஆட்சி அமைக்க முடியாது. அதனால ஏக்நாத் ஷிண்டே ஒரு தலைவலியா உருவாகிட்டு இருக்காரோ அப்படிங்கிற எண்ணம் பிஜேபி தலைவர்கள்கிட்ட இருக்கு. இன்னொரு பக்கம் மகா விகாஸ் அகதியில சரத்பவார் கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்காரு. மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல குறைஞ்சது 60 to 65 தொகுதிகளையாவது என்சிபி ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சரத்பவார் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்காரு. குறிப்பிட்ட சில பேக்கெட்ஸ் சுகர் பெல்ட்னு சொல்லப்படக்கூடிய கரும்பு ஆலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதிக கவனம் செலுத்துறாரு சரத்பவார். அந்த பகுதிகளில் ஏற்கனவே அவருக்கு ஆதரவு அப்படிங்கிறது அதிகம். அங்க இருக்கக்கூடிய அந்த கரும்பு ஆலைகளோட முதலாளிகள் பெரும்பாலும் சரத்பவாருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க. அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் தொடர்ந்து சரத்பவாருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க தான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சரத்பவார் 60 to 65 தொகுதிகளை எய்ம் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல 50 to 55 தொகுதிகளையாவது என்சிபி உறுதியா வெல்லும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தேர்தல் கணிப்பாளர்கள் சொல்றாங்க. இந்த மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான பங்கு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ், அதாவது சுயேட்சை வேட்பாளர்களால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கடந்த 1995 ஏறக்குறைய 45 பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு நிலை 2024 நடக்கும். காங்கிரஸ்லையும் சரி பிஜேபிலையும் சரி நிறைய அதிருப்தியாளர்கள் இருக்காங்க. தனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கல. கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதிகள் வழங்கப்பட்டதுனாலையும் நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்காம போயிருக்கு. அவங்க எல்லாருமே சுயேட்சையாக நிற்கிறாங்க. ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட அதிருப்தியாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது வந்து கணிசமான ஒரு தாக்கத்தை இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் ஏற்படுத்தும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் கணிப்பாளர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. மகாராஷ்டிராவில் தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் 3 1 நபர் கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு கட்சிகளுக்கு மாறினவராக இருக்காரு. ஒரே கட்சியில் விசுவாசமாக இருந்த எம்எல்ஏக்களாக இல்லை. இப்படிப்பட்ட நபர்களால் தேர்தலுக்கு பிறகு நிறைய காட்சிகள் மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. மகாராஷ்டிராவில் இன்னொரு முக்கியமான இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மராத்தா ரிசர்வேஷன். மராத்தா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்வர்டு கம்யூனிட்டி. அவங்க தங்களை ஓபிசியில் இணைக்கணும் அப்படிங்கிற போராட்டத்தை தொடர்ந்து 20-25 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் மனோஜ் ஜாரங்கி பாட்டீல் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தொடர் போராட்டங்கள் நடந்துச்சு. அதற்கப்புறம் ஏக்நாத் ஷிண்டே அவரை கூப்பிட்டு ரிசர்வேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டாரு. ஆனால் அது நடைமுறைக்கு வரல. ஃபார்வர்ட் கம்யூனிட்டியான மராத்தாஸுக்கு ஓபிசியோட ரிசர்வேஷனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஓபிசி தரப்புலேருந்து ஒரு எதிர்ப்பு இருக்கு. இப்போ பிஜேபி என்ன பண்ணுதுன்னா இந்த ஓபிசிஸை தங்களுக்கு ஆதரவாக கொண்டு வருவதற்காக மராத்தாஸை எதிர்த்தரப்புல வச்சு ஓபிசியோட வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணலாம் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. அதனால ஆர்எஸ்எஸ் வழியாக ஓபிசி தலைவர்கள் எல்லாம் தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலின் போது மகாயுதி கூட்டணியில் இருந்த ராஷ்டிரிய சமாஜ் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி, அதோட தலைவர் மகாதேவ் ஜங்கர், இவர் ஒரு பெரிய ஓபிசி லீடர். ஓபிசி கன்சாலிடேஷன் தான் பிஜேபியோட டார்கெட்டா இருக்கும் போது மகாயுதி கூட்டணியிலிருந்து ஜங்கர் வெளியில் வந்திருக்காரு. காரணம் என்னன்னா தனக்கான முக்கியத்துவம் அங்கே கொடுக்கப்படலை. லோக்சபா எலெக்ஷன் போது என்னோட வாக்குகள் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, ஆனால் ஓபிசியோட வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணுங்கிற நோக்கத்தோட பிஜேபி இருக்கும்போது என்ன ஒரு நபராகவே அவங்க மதிக்கலை, கூட்டணி பேச்சுவார்த்தையிலேயே எங்களை சேர்த்துக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வச்சு மகாயுதி கூட்டணியிலிருந்து அந்த ஓபிசி லீடர் மகாதேவ் ஜங்கர் அப்படிங்கிறவர் வெளியேறி இருக்காரு. இது பிஜேபி கன்சாலிடேட் பண்ண நினைத்த அந்த ஓபிசியோட வாக்குகளை கணிசமாக பிரிக்கும். அதுவும் இந்த ராஷ்டிரிய சமாஜ் பார்ட்டி அப்படிங்கிற இந்த மகாதேவ் ஜங்கரோட பார்ட்டி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 288 தொகுதிகள்லையும் தனித்து போட்டியிடுவோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தனால இது காங்கிரஸுக்கும் சாதகமாக போகாது, காங்கிரஸ் கூட்டணிக்கும் சாதகமாக போகாது, பிஜேபிக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. மகாராஷ்டிராவோட மராத்வாடா அப்படிங்கிற பகுதியில் மராத்தாஸ் அதிகம். அங்கே யார் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற முடிவை இந்த மராத்தாஸ் தான் எடுக்க முடியும். ஆனால் விதர்பா அப்படிங்கிற இன்னொரு பகுதி இருக்குது. அங்கே இந்த மராத்தாஸோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த பகுதியில் தான் ராகுல் காந்தி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை கொண்டு வர்றாரு. டிஎம்கேனா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, தலித்ஸ், முஸ்லீம்ஸ் அண்ட் குன்பீஸ். இந்த குன்பீஸ் அப்படிங்கிறவங்க ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்க. அவங்க மிகப்பெரிய அளவில் விவசாயம் பண்ணக்கூடிய நபர்கள். விதர்பா அப்படிங்கிற பகுதியில் தொடர்ந்து விவசாயிகள் தற்கொலை அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த விவசாயம் செய்யக்கூடிய முக்கியமான கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த குன்பீஸ் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியோட வாக்குகளை எப்படியாவது பெறணும் அப்படின்னு ராகுல் காந்தி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. காங்கிரஸ் முயற்சி பண்ணுது. இந்த விதர்பா பகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இந்த விதர்பா பகுதியில் அதிக அளவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. இந்த விதர்பா அப்படிங்கிற இந்த பகுதியில் தான் காங்கிரஸும் பிஜேபியும் நேரடியாக அதிக தொகுதிகளில் போட்டியிடுறாங்க.
மொத்தம் 62 தொகுதிகள் இருக்கு. இதுல பெரும்பான்மையான தொகுதிகளில் காங்கிரஸும் பிஜேபியும் நேரடியாக போட்டி போடுது. இந்த பகுதிகளில் நிச்சயமா காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தேர்தல் கணிப்பாளர்கள் சொல்றாங்க. ஏற்கனவே பிஜேபி மராத்தாக்கு எதிராக ஓபிசிஸை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்படுது. அந்த பக்கம் மகாயுதி கூட்டணியிலிருந்து ஒரு ஓபிசி லீடர் வெளியில போயிட்டாரு. அதனால ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும், அந்த ஓபிசி கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது உடையும் அப்படின்னு ஏற்கனவே பேசணும். அதே மாதிரி இந்த குன்பீஸ் அப்படிங்கிற இந்த கம்யூனிட்டி மக்களும் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வருது. அதனால் ஓபிசி கன்சாலிடேஷன், பிஜேபி எய்ம் பண்ணுற அந்த ஓபிசி கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது அங்கே நடக்காது. அதனால தான் ஏக்நாத் ஷிண்டே மராத்தா ரிசர்வேஷன் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மனோஜ் ஜாரங்கி பாட்டீலுக்கு ஒரு தூது அனுப்புகிறாரு. அதாவது திரும்பவும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மராத்தா ரிசர்வேஷனை எப்படியாவது நாங்கள் செயல்படுத்திடுறோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்குறாரு. ஆனால் இத்தனை நாளாக பிஜேபியை நம்பி பிஜேபிக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருந்த மராத்தாஸ் கம்யூனிட்டி எப்போ பிஜேபி மராத்தாஸுக்கு எதிராக ஓபிசியை கொண்டு வந்து நிறுத்தி ஓபிசி கன்சாலிடேஷன் அப்படிங்கிற பாலிடிக்ஸை பண்ண ஆரம்பித்ததோ அப்போயிலிருந்து பிஜேபிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மனநிலையில் மராத்தாஸ் இருக்கிறதாகவும் தகவல் வருது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு மராத்தாஸோட மனநிலை என்னவா இருந்துச்சு, குன்பீஸோட மனநிலை என்னவா இருந்துச்சு, ஓபிசி கன்சாலிடேஷன் உண்மையாகவே பிஜேபிக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏகே பாலிடிக்ஸில் இன்னும் அரசியல் சார்ந்த நிறைய காணொலிகள் வர இருக்குது. ஏகே பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி.